வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். முதுகுளத்தூரில் வில்வா பேட்மிண்டன் கிளப்பில் 110 ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மாவட்ட அளவிலான இறகு பந்து போட்டி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் உள்ள வில்வா பேட்மிண்டன் கிளப்பில் 110 ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மாவட்ட அளவிலான இறகு பந்து போட்டி நேற்று நடைபெற்றது. காலையில் விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சியும் மாலையில் பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது இறகு பந்து பயிற்சியாளர் அப்துல் ரஹீம் கூறியதாவது: தற்போதுள்ள இளம் தலைமுறையினர் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் செலுத்த வேண்டும். எனவேதான் இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகளை நடத்துகின்றோம். இளைய தலைமுறையினர் விளையாட்டில் ஆர்வம் செலுத்தும் போது தீய பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். எனவே இளைய தலைமுறையினரை நல்வழிப்படுத்த இதுபோன்ற விளையாட்டுகள் தற்போதைய காலகட்டத்திற்கு முக்கிய தேவையாகும் என்று கூறினார். டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் அப்துல் ரஹீம் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் தமிழக துணை முதல்வர் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் செலுத்தி வருகிறார். எனவே முதுகுளத்தூர் மாணவர்களின் நலன் கருதி 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடுகளப்பாதையும் ஆடுகளப்பாதையும் அமைத்து தர வேண்டும். முதுகுளத்தூர் விளையாட்டு வீரர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதுகுளத்தூர் காவல் கண்காணிப்பாளர் சின்னக்கண்ணு, வட்டாட்சியர் சடையாண்டி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேசினர். இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் ஷாஜஹான், திமுக மாவட்ட சிறுபான்மை அணி துணைத் தலைவர் இக்பால், சமூக ஆர்வலர் ஜியாவுதீன், முத்துக்குமார், முன்னாள் தலைவர் ஆசிரியர் காதர் மொஹிதீன், ஆசிரியர் துரைபாண்டி, வழக்கறிஞர்கள் சிவா, ரமேஷ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எங்கேயுமே ஒரு மேட்ச் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு இண்டோர் கேம் நடத்துறது ஒரு ட்ரீம் எனக்கு. அதை நான் நடத்தி காமிச்சேன். இன்னமும் நிறைய நடத்துகிறேன். அதுக்கு பல சப்போர்ட் பண்ணி என்னையே மேலும் உயர்த்துறதுக்கு நான் கேட்குறேன். அதே மாதிரி எல்லா மக்களும் ஸ்போர்ட்ஸ் வர பாருங்க. முதல்ல ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இருந்தால் கெட்ட பழக்கம், தீய செயல் எதுவுமே கிடைக்காது. ஸ்போர்ட்ஸ்னால் அவன் லைஃபுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ். அப்படிங்கிறப்போ நானும் ஸ்போர்ட்ஸ் பேசலாம் நடத்தியிருக்கிறார்கள். அதாவது நான் அருமை மாணவன் அப்துல் ரஹீம் சொன்னதை போல முதுகுளத்தூர் மண்ணிற்கு 100 மீட்டர் 200 மீட்டர் 400 மீட்டர் உள்ளிட்ட ஓடுகள பாதையும் தேவை, ஆடுகள பாதையும் தேவை. அரசு இந்த நல்ல நேரத்தில் இதை செவிமடுத்து இந்த முதுகுளத்தூர் மக்களினுடைய மாணவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக விளையாட்டிற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இன்றைய நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு இந்த முதுகுளத்தூர் மண்ணிற்கு நல்ல ஓடுகளமும் ஆடுகளமும் சிறந்த இடவசதியும் அளித்து இந்த இறகு பந்தாட்ட போட்டியை செழித்தோங்க வளர்க்க வேண்டும் என்று 110 ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் என் மனமார்ந்த கோரிக்கையை வைக்கிறேன். இங்கு விளையாடிய அத்துணை மாணவ செல்வங்கள்